மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் இந்த ஃபீமேல் செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன், அதாவது ஒரு பெண் தன்னுடைய கணவனுடனோ தன்னுடைய ஆண் துணையுடனோ பாலியல் ரீதியான உறவை வைத்துக் கொள்ளுகின்ற போது அதிலே அவருக்கு முழு ஈடுபாடோ முழு திருப்தியோ இல்லாத தன்மை பல ஆண்கள் இன்றும் கூட எனக்கு தொலைபேசியின் மூலமாக தொடர்பு கொண்டு இந்த பிரச்சனை எனக்கு சொல்லுகிறார்கள். என்னுடைய மனைவி ஒரு விதமான ரெஸ்பான்ஸும் இல்லை டாக்டர், ஒரு விதமான இதுவும் இல்லை, அப்படியே மரம் மாறி இருக்கிறார் என்று சொல்வதை நாங்கள் கேட்கின்றோம். இதற்கு முக்கிய காரணம் என்ன? அந்த குடும்ப உறவிலே, அந்த பாலியல் உறவிலே அன்பு, கரிசனை, ஆதரவு இல்லாத தன்மை. அதில் முக்கியமாக ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஏறக்குறைய 50 வருடங்கள் மட்டும், அதாவது ஒரு 10 வயதிலிருந்து 50 வருடங்கள் மட்டும் ஒரு பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு நிகழ்வு என்றால் மாதம் ஏற்படுகின்ற மாதவிடாய் அல்லது மென்சுரேஷன். அந்த காலத்திலே அந்த பெண்கள் பலதரப்பட்ட பிரச்சனைகளை அவர்கள் மேற்கொள்ளுகிறார்கள். எனவே இதை பற்றி தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆண்கள் என்னத்தை பற்றியெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே இதை யூடியூப்ல பார்க்கிற அன்பர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமுழ்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக்லும் இன்ஸ்டாகிராமிலும் ஃபாலோ பண்ணுங்கள். அதே நேரத்திலே நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் அன்பர்கள் இமோ ஊடாக அல்லது வாட்ஸ்அப்பின் ஊடாக 094-777-35-62-45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். அல்லது உள்ளூர் அன்பர்கள் 077-35-62-45 மூலம் தொடர்பினை மேற்கொள்ள முடியும். எனவே இந்த மாதவிடாய் காலங்களிலே முக்கியமாக நான் முதலிலே சொன்னது போல பல நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. முக்கியமாக இந்த ஒரு மாதவிடாய் காலத்திலே எந்த ஒரு பெண்ணுக்கும் அவருடைய கணவனுடைய அல்லது ஆண் துணையுடைய ஆதரவு தேவை, சப்போர்ட் தேவை, அன்பு தேவை, உதவி தேவை. எனவே ஒவ்வொரு ஆண்களும் நீங்கள் கட்டாயமாக கவனித்துக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், சில ஆண்களுக்கு சில கணவர்மாருக்கு இங்கே வந்து இருக்கின்ற போது சில நேரங்களிலே பிள்ளை தங்கி இருக்கிறதா என்று பார்ப்பதற்காக அவனிடம் கேட்டது எப்போது உங்களுக்கு கடைசியாக உங்களுடைய மனைவிக்கு இந்த மாதவிடாய் ஏற்பட்டது என்றால் அவர்களுக்கு தெரியாது. இது முற்றிலுமே ஒரு பிழையான ஒரு நிகழ்வு. ஒரு குடும்ப வாழ்க்கையிலே கட்டாயமாக உங்களுடைய மனைவிக்கு எப்போது பீரியட்ஸ் அல்லது மாதவிடாய் ஏற்பட்டது என்பதை ஒரு கணவரோ ஒரு ஆண் துணையோ கட்டாயமாக அறிந்திருக்க வேண்டும். இது மிகவும் முக்கியமானது. இரண்டாவதாக, உங்களுக்கு நான் முதலிலே சொன்னது போல 100-95% பெண்களுக்கு கட்டாயமாக இந்த மாதவிடாய் நேரத்திலே வயிற்றிலே ஒரு டிஸ்கம்ஃபர்ட், ஒரு அசாதாரண நிலைமை, உடல் முழுவதும் ஒரு அசதி, பஞ்சு போன்ற தன்மைகள் ஏற்படும். அதே நேரத்தில் 100-60% பெண்களுக்கு தாங்க முடியாத வலி ஏற்படும். எனவே இந்த வலி நேரத்திலே இந்த வலி எப்படி இருக்கும் என்றால் நெஞ்சு வலி மாதிரி இருக்கும், செஸ்ட் பெயின் மாதிரி இருக்கும், தாங்க முடியாத வலி. அல்லது உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒரு பைசிக்கிள், ஒரு புஷ் பைக்கிலே, ஒரு இருசக்கர வண்டியில், ஒரு பைசிக்கிளை நாங்கள் செல்லுகின்ற போது, ஒரு சைக்கிளில் செல்லுகின்ற போது நாங்கள் அப்படி அந்த பாரிலே காலை வைத்துக்கொண்டு ஒரு அரமணத்தியாலம் சென்றால் கால் முழுக்கும் தாங்க முடியாத ஒரு விரைப்பு ஏற்படும். அதே நேரத்தில் இன்னும் ஒன்று சரளவாதம் என்று சொல்லுவோம். ஒரே இடத்திலே அப்படியே படுத்திருந்தால் டக்குன்னு காலில் சரளவாதம் பிடிக்கும். அது கூட இந்த இரத்த ஓட்டத்தினாலே ஏற்படுகிற பிரச்சனை. அதே போலதான் ஒவ்வொரு பெண்ணுக்கும் இந்த மாதவிடாய் காலத்திலே அவர்களுடைய கருப்பை உச்சுவர் அப்படியே அழிந்து அது இரத்தமாக வெளியிலே போகிறது. எனவே கட்டாயமாக அவர்களுக்கு ஒரு நோ ஏற்படும். இந்த நோ காலத்திலே அவர் சில பெண்கள் செய்வார்கள், வயிற்றிலே ஒத்தனம் கொடுப்பார்கள், முதுகு பக்கத்தில் ஒத்தனம் கொடுப்பார்கள், அல்லது காலை தூக்கி வைத்து அவர்கள் அமருவார்கள். இவற்றுக்கெல்லாம் ஒவ்வொரு ஆணும் மிக முக்கியமாக உதவி செய்ய வேண்டும். இந்த சின்ன சின்ன உதவிகள், ஆதரவுகள் தான் இரவிலே அந்த பெண்ணுடன் சந்தோஷமாக பாலியல் உறவை மேற்கொள்வதற்கு அந்த ஆணுக்கு துணையாயிருக்கும். எனவே இந்த சின்ன சின்ன விஷயங்கள் காலை பிடித்து விடுவார்கள். யூடியூப்ல எல்லாம் பார்க்கலாம்.
புதிய புதிய செய்ய இணையதளங்களை பார்க்கின்ற போது பலதரப்பட்ட விடயங்கள் எல்லாம் வருகிறது. அதில் கார்களை பிடித்து எல்லாம் மிகவும் ஒரு நல்ல வேலை. இதை வைத்துக் கொள்ளக்கூட ஆண்கள் நாங்கள் பெண்களுக்கு அடிமையாக போய்விடுவோம், அவரின் அந்த என்னுடைய மனைவி என்ன நினைப்பார், கடைசி மட்டும் ஒன்றுமே நினைக்க மாட்டார். இப்படி நீங்கள் செய்கின்ற போது அந்த ஆணின் மேலே, அந்த பெண்ணுக்கு, அந்த கணவன் மேலே, அந்த மனைவிக்கு இன்னும் ஆசை, பாசம், நல்ல ஒரு ஈர்ப்பு ஏற்படுமே தவிர, கவர்ச்சி ஏற்படுமே தவிர ஒரு பிழையான ரீதியிலே அது போக முடியாது. எனவே ஒவ்வொரு புதிதாக திருமணம் முடித்துக் கொண்டிருக்கின்ற முடித்த தம்பதியினருக்கு நான் சொல்லுகிற ஒரு அட்வைஸ் மிக முக்கியமானது. இந்த மாதவிடா காலத்திலே உங்களுடைய மனைவிக்கோ உங்களுடைய பெண் துணைக்கோ உதவியும் ஆதரவும் மிகவும் தேவை. இரண்டாவதாக இந்த நோ, நான் முதலில் சொன்னபோது நோ தாங்க முடியாத ஒரு நோ. எனவே இந்த நேரங்கள் நீங்கள் என்ன வைத்திருக்கலாம், இந்த நோவை குறைக்கக்கூடிய பல மருந்துகள் இந்த பார்மசிகளில் எல்லாம் இருக்கின்றது. சாதாரணமாக எங்கள் நாட்டிலே ஒவ்வொரு கவுண்டரிலேயே வெளி நோயாளராக சென்று நாங்கள் அதை வாங்கக்கூடியதாக இருக்கும். அப்படிப்பட்ட மாத்திரைகளை கட்ட நீங்கள் வைத்திருக்க வேண்டும். அண்மையிலே கூட நான் போன வருடம் இது நடந்தது. நான் ஒரு தேவஸ்தானத்துக்கு ஒரு ராத்திரியாக போயிருந்தோம். அந்த இடத்துல போயிருந்தபோது எங்களுடைய வாகனத்தில் இந்த வலி மருந்துகள் எல்லாம் இருக்கும். ஒரு பெண்ணுக்கு தாங்க முடியாத வலி கத்தி கொண்டிருந்தால் அங்கால இருந்து பார்க்கின்ற உடனடியாக நாங்கள் அதை எடுத்துக் கொடுத்தோம். என்ன செய்யணும், இப்படியா நீங்கள் பிரயாணங்கள் போகின்ற போது, ட்ரிப்ஸ் போகின்ற போது, எந்த சில நேரங்களில் மாதவிடாய் சொல்ற காலத்துக்கு முதலே ஒரு 2-3 நாளுக்கு முதலே வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. எனவே இந்த பெயின் கில்லர்ஸ் என்று சொல்லப்படுகிற இந்த வலி நிவாரண மருந்துகளை கொண்டு செல்வது மிகவும் முக்கியம். அதுவும் அதே நேரத்தில் அந்த வலி வர்ற நேரத்திலே பெண் மறந்திருக்கலாம், மனைவி மறந்திருக்கலாம், ஆண் தன்னுடைய பொக்கெட்டில் இருந்து அந்த வலி நிவாரண குலுசை எடுத்து கொடுக்கின்ற போது அதன் மூலமாக அந்த பெண்ணுக்கு உங்கள் மேலே, அந்த மனைவிக்கு கணவன் மேலே ஏற்படுகின்ற அபிமானம், ஆதரவு, அவரை பற்றிய ஒரு நினைவு இன்னும் கூடுதலாக ஏற்படுமே தவிர குறைவாக ஏற்படாது. எனவே மிக முக்கியமான அன்பு, ஆதரவு. இரண்டாவதாக 3 விடயங்களை பற்றி சொல்ல போறோம். மூன்றாவதாக இந்த வலி. மூன்றாவதாக இன்னொரு முக்கியமான பிரச்சனை, எல்லா ஆண்களுக்கும் வெக்கப்படாமல் கேட்கிற கேள்வி, டாக்டர் இந்த பீரியட்ஸ் நேரங்களிலே, இந்த மாதவிடா நேரங்களிலே பாலியல் உறவை வைத்துக் கொள்ளலாமா? இது என்னிடம் கேட்டால் தயவுசெய்து என்னிடம் கேட்க வேண்டாம். கணவனும் மனைவியும், ஆணும் துணையும், நீங்கள் இருவருமே சேர்ந்து நீங்கள் தீர்மானித்துக் கொள்ள வேண்டிய ஒன்று. எனவே கூடுதலான நேரங்களிலே கூடுதலான பெண்களுக்கு இந்த மென்சுரேஷன், அந்த மாதவிடாய் காலத்திலே செக்ஸ் வைத்துக் கொள்வதில், பாலியல் உறவை வைத்துக் கொள்வதிலே அவர்கள் விரும்ப மாட்டார்கள். கனவே 150-60% என்று சொல்லும். அதே நேரத்திலே சில பெண்கள் தன்னுடைய ஆண்களினுடைய தன்னுடைய கணவனினுடைய எந்த கோரிக்கையும் உடனடியாக நிறைவேற்றக்கூடிய ஒரு நிலையிலே அவர் இருக்கிறார். எனவே அப்படிப்பட்ட பெண்கள் என்ன செய்யலாம், நீங்கள் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பாலியல் உறவு வைத்துக் கொள்ளலாம். ஆனால் இது வயிற்றுடன் சம்பந்தப்பட்ட ஒரு விதமான விடயமும் இல்லை. இது ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும், ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏற்படுகிற ஒரு ஈர்ப்பே தவிர வேறு ஒன்றும் கிடையாது. பல ஆண்களுக்கு இந்த மாதவிடாய் என்றால் என்னென்றே தெரியாது. இதன் காரணமாகத்தான் இந்த யூடியூப்கள் எல்லாம் பார்த்து கேட்டு இதை பற்றி அறிந்து கொண்டு எங்களிடம் பலதரப்பட்ட கேள்விகள், பலதரப்பட்ட விசர் கேள்விகளையும் கேட்கிறார்கள். பெரிய கவலையாக கூட இருக்கு. ஆனால் என்ன, இதை நீங்கள் நேரடியாகவே உங்களுடைய மனைவியிடம் கேட்டு தெரிந்து கொள்வதிலே ஒரு விதமான பிரச்சனையும் கிடையாது. எனவே இந்த மாதவிடா ஏற்பட்ட காலங்களிலே பாலியல் உறவை வைத்துக் கொள்ளலாமா இல்லையா என்பது இருவருக்குமே தொடர்புபட்ட ஒன்று. ஆனால் சில நேரங்களிலே பல ஆண்களுக்கு இந்த மாதவிடா நேரத்திலே இந்த பாலியல் உறவை வைத்துக் கொள்ள விருப்பமாக இருக்கிறது. எனவே அந்த விருப்பத்தை நீங்கள் உங்களுடைய பெண் துணையுடன், என்னோட மனைவியுடன் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுகின்ற போது அதற்குரிய விடை உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். எனவே இதுவும் கூட உங்களுடைய மனைவியுடன் பேசித்தான் நீங்கள் தீர்க்க வேண்டும். சில இடங்களில் சொல்லுகிறார்கள், பெரிய கவலையா இருக்கு டாக்டர், நான் வீட்டை வந்தேன், சொல்லப்போனால் கொழும்புல இருந்த வீட்டுக்கு வந்தேன், ஒரு மாசத்துக்கு ஒருக்காத்தான் எனக்கு விடுமுறை கிடைக்கும். ஆனால் வந்த நேரங்களில் என்னுடைய மனைவி இப்போது பீரியட்ஸ் ஆகி வீட்டுக்கு வெளியே இருக்கிறார், என்ன செய்வது என்று சொல்லி கேட்கிறார்கள். பெரிய கவலையாக இருக்கிறது. இந்த மாதவிடாய் உடனடியாக நிப்பாட்ட முடியுமா? இந்த மாதவிடாய் உடனடியாக நிப்பாட்டத்துக்கு ஒரு விதமான குழு சேரும் இல்லை. வராமல்
பிற்போடுவதற்கு அது ஒரு கிழமைக்கு முதல்ல இருந்து அந்த மாத்திரைகளை பாவிக்க வேண்டும். இல்லாவிட்டால் அது பிரயோசனம். எனவே வந்த பிறகு அதை நாங்கள் நிப்பாட்ட முடியாது. இதை இப்படிப்பட்டவர்கள் நாங்கள் சொல்றது ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் மாதவிடா நீங்கள் தூரத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள், கட்டாயமாக உங்களுக்கு பாலியல் உறவு மிகவும் அவசியம், உங்களுக்கும் அவசியம், உங்களுடைய மனைவிக்கும் அவசியம். என்றபடினாலே இந்த மென்சுரேஷன் அதாவது மாதவிடா காலங்களில் கூட ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் பாலியல் உறவை வைத்துக் கொள்ள முடியும். எனவே நீங்கள் தருகின்ற அனைத்து ஆதரவுக்கும் நமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.